தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற காப்புத சாதாரண பரீட்சையோட நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் என்னோட சேனல்ல வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில வந்து அடுத்ததா இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாளை நடைபெற போகின்ற புவியியல் பாடத்தோட எதிர்பார்ப்பு பகுதியெல்லாம் நாங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. அதோட வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய பேப்பர்ஸுக்கான விட கேட்டிருந்தீங்க. ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு இருக்கிறேன். எனக்கு நேர போதாக்குறை இருக்குது. தொடர்ச்சியாக என்று கேட்டா சாய்ஸ் பாடம் எல்லாம் அதிகம் இல்லையா, அதனால வந்து அவை எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் தேவைப்படுது. நான் தொடர்ச்சியா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த பாடத்துக்கான விடைகளை வந்து போடுறதுக்கு வந்து முயற்சிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சுன்னா, சில பாடங்களுக்கு என்னால வந்து எதிர்பார்ப்பு விஷயங்கள் போட முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த பாடத்துக்கான சிலபஸோ இல்லாட்டி பாஸ் பேப்பர்ஸோ இந்த கைக்கு கிடைக்காதான் காரணம். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்னொரு வீடியோல. தொடர்ச்சியாக கேட்டிருந்தீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களோட சில பேர் சாய்ஸ் பாடங்களுக்கு என்னால் அதை போட முடியலன்னு சொல்லிச்சுன்னா அதுக்காக நான் வருத்தப்பட்டுக் கொள்றேன். அடுத்த முறை அடுத்த எக்ஸாம்காரருக்கு கண்டிப்பா நான் எல்லா பாடங்களையுமே வந்து போடுவதற்கு கண்டிப்பாக முயற்சிக்கிறேன். சரியா? எல்லா சாய்ஸ் பாடமும் சேர்த்து மொத்தமாக வந்து முன்கூட்டியே வந்து இதை வந்து போடுறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். நான் எதிர்பார்க்கல இந்த அளவு தூரத்துக்கு பிள்ளைகள் வந்து இந்த எதிர்பார்ப்பு விஷயங்களை வந்து விரும்புவாங்க, இந்த அளவு தூரத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து போன் பண்ணி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. சில பாடங்களை ஆனால் போட முடியல, எனக்கு மனவர்த்தம் தான். ஆனா டைம் பத்தா போச்சு எனக்கு. நான் கொஞ்சம் முன்னமே என்னோட யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகே, ஒவ்வொரு பாடங்கள் தானே. அடுத்த வருஷம் நடக்க போற வருகின்ற டிசம்பருக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் கண்டிப்பாக வந்து எல்லா பாடத்தையுமே போடுவதற்கு முன்கூட்டியே தீர்மானிக்கணும். ஓகேயா? சரி, நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கிடாம புவியியல் பாடம், புவியியல் பாடத்தோட வினாத்தாள் அமைப்பு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பகுதி 2 முதலாவது வினா கட்டாயமாக நாங்க செய்ய வேண்டியிருக்கும். அந்த முதலாவது வினாவில் பாத்தீங்கன்னா ஆனா ஆவன்னா ஈனாண்டு 3 பகுதிகள் பிரித்திருப்பார்கள். அதுல ஆனா வந்து இடவிளக்க படம் தொடர்பானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இடவிளக்க படம் தரப்படும் தானே. அந்த இடவிளக்க படத்துல இருந்து ஒரு 10 கேள்விகள் கேட்டிருப்பினா அதுக்கு சரியான விடைகளை வந்து தெரிவு செய்யறதாக இருக்கும். சரியா? அப்ப அந்த 10 விஷயங்களும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஏதாச்சும் புவியியல் அம்சங்கள், பண்பாட்டு அம்சங்கள், அதே மாதிரி தரை தோட்ட அமைப்புகள் தொடர்பாகத்தான் இந்த கேள்விகள் இருக்க போகுது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எச்சக்குன்றுகள், மலைத்தொடர்கள், கணவாய்கள், சுவடு, பள்ளத்தாக்கு, குத்துச்சாய்வு, மின்சாய்வு, இப்படிப்பட்ட தரை தோட்ட பண்புகளை வந்து அதுல கேட்கலாம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிரதான வீதி, மாகாண எல்லை, மாவட்ட எல்லைகள், அதே மாதிரி அந்த தரப்பட்ட இடவிளக்க பாடத்துல இருக்கக்கூடிய பிரதேசத்தின் பயிர்ச்செய்கை வகை என்ன, அங்கே ஓடக்கூடிய ஆறு அல்லது அங்க இருக்கக்கூடிய பாடசாலை, பள்ளிவாசல், தேவாலயம், இந்து கோயில், அப்படி அதுல இருக்கக்கூடிய பண்பாட்டு அம்சங்கள் என்ன, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த 10 கேள்விக்குள்ள வரப்போகுது. அதுல நீங்கள் கண்டுபிடிச்சு அதற்கான குறியீடுகள் எல்லாம் ஏற்கனவே தரம் 10 புத்தகத்துல இருக்கும், கடைசி பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதுல இருந்து வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு அதற்கான விடைகளை தெரிவு செய்யறதாக இருக்கும். இது ஆனா கேள்வி. ஆவணா கேள்வி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு உலகப்படம் ஒன்று தந்து அதுல சில விஷயங்கள் குறிச்சிருப்பினும் அதுல இருந்து அந்த கேள்விகள் வரும். அதுல ஒரு 5 கேள்விகள் வரப்போது ஆவணா பகுதிக்குள்ள. அதுலயும் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஏதேனும் முக்கியமான ஒரு மலைத்தொடர் அல்லது ஒரு கடல், தொடுகடல், ஒரு நீரிணை அல்லது ஒரு நகரம், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அண்மை காலங்கள பேசப்பட்ட ஒரு நகரம் தொடர்பான விஷயங்கள் தான் அந்த 5 கேள்விக்கே வரப்போகுது. அடுத்தது ஈனா கேள்வி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு இலங்கை படம். அந்த இலங்கை படத்திலையும் அதே மாதிரி 5 விடயங்கள் கேட்கப்படும். சேமாஸ் உலக படத்துல கேட்டது போலவே இலங்கை படத்திலையும் கேட்டிருப்பினும் அதுலயும் இலங்கையில அண்மையில அதிகம் பேசப்பட்ட ஏதாச்சும் இடங்கள் பற்றி, ஒரு கன்னிய வள பிரதேசம், ஒரு கடற்கரை அல்லது ஒரு நீர்த்தேக்கம், ஒரு தீவு, வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, நெடுந்தீவு, அனலத்தீவு, அப்படி ஒரு தீவு, இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அதிகமாக கேட்பார்கள். அப்ப ஆக மொத்தத்துல கட்டாய வினாவுல ஆனா ஆவணா ஈனாண்டு 3ஆ பிரிச்சு 3மே படங்களாக இருக்கும். முதலாவது இடவிளக்கப்படம், 2வது உலகப்படம், 3வது இலங்கை படமாக இருக்கும். சரியா? இது கட்டாயமாக செய்ய வேண்டிய வினா. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மிச்சமாக இருக்கக்கூடிய 7 வினாக்கள், அதற்கு பிறகு மிச்சமாக இருக்கக்கூடிய 7 வினாக்கள்ல வந்து நீங்கள் வந்து 4 வினாக்களுக்கு தான் விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். 3 வினாக்கள் வந்து சாய்ஸ்ல விடலாம். புவியியல் பாடத்துல 3 வினாக்கள் வந்து தெரிவாக விடுவதற்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் முழு பேப்பருக்குமான எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு சொல்றேன். சரியா? மொத்தமாக 8 வினாக்கள் வரும்.
8 வினாக்களுக்குமான எதிர்பார்ப்புகள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல பாருங்க, முதலாவது கட்டாய வினா தவிர்த்து 2வது வினாவுக்குள்ள வந்து புவியின் சேர்க்கை என்ன தரம் 10 முதலாம் பாடம் புவியின் சேர்க்கை என்ற பகுதியிலிருந்து வாரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுலயும் எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா, புவியின் சேர்க்கையில பாடத்துக்குள்ளேயும் நீர்க்கோளம் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சு கொள்ளுங்க. சரியா? நீர்க்கோளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீர்க்கோளம் பற்றி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீரின் பரம்பல், நீரியல் வட்டம், மற்றது முக்கியமாக நீர் மாசடைதல். சரியா? இந்த விஷயங்கள் வந்து கேள்விகள்ல வாரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீர்க்கோளம். அதே மாதிரி இந்த பாடத்துக்கு புவி அமைப்பின் படைகள். சரியா? அந்த ஓடு, மற்றது மேன்மூடி, அதுகள் வந்து இருக்குல்ல. அப்ப அந்த புவி அமைப்பின் படைகள் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா படம் போட்டு எல்லாம் விளங்கப்படுத்திருக்கிறார்கள். சோ அந்த புவி அமைப்பின் படைகளையும் இதுக்குள்ள சேர்த்து படிச்சு கொள்ள வேணும். இந்த புவியின் சேர்க்கை என்ன பாடத்துல, இந்த பாடத்துல இருந்து ஒரு வினா வரும். சரி, அதற்கு பிறகு அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, உலகின் விவசாயம், இந்த விவசாய நில பிரதேசங்கள், அதே மாதிரி இலங்கையின் விவசாயம், இந்த 2 பாடங்களையும் சேர்த்ததாகத்தான் ஒரு கேள்வி இருக்கும். அப்ப பெரும்பாலும் புவியியல்ல வரக்கூடிய நிறைய வினாக்கள் வந்து 2 பாடங்களா சேர்த்துதான் இருக்கும். உலகம், இலங்கை 2ஐயும் சேர்த்ததா தான் இருக்கும். சரியா? அப்ப இங்க வந்து உலகின் விவசாய பயன்பாட்டு நிலங்கள்ல இருந்தும் இலங்கை விவசாயத்திலிருந்தும் கலந்ததாக ஒரு கேள்வி வரும். அதுக்கையும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது தரம் 10ஆம் ஆண்டு அலகு 3, 4 பகுதிகள். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நெற்பயிர் செய்கை அதை படிச்சு கொள்ள வேணும். விலங்கு வேளாண்மை இதையும் பார்த்துக் கொள்ள வேணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தெங்கு பயிற்சிகை பற்றிய விஷயங்கள் படிச்சுக் கொள்ள வேணும். அந்த தெங்கு பயிற்சிக்கு தேவையான காரணிகள், தெங்கு பயிற்சி அதிக அளவுல மேற்கொள்ளப்படுற இலங்கையில் இருக்கக்கூடிய வலயங்கள், தெங்கு பயிற்சியை அண்மையில எதிர்நோக்கியுள்ள போக்குகள், அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் கேள்வியாக வரும். கேட்டா அண்மையில கூட தெங்கு பயிற்சிகை தொடர்பாக அரசாங்கம் அதிக அக்கறை எடுத்திருக்குது. ஜனாதிபதி கூட வடக்கு பிரதேசங்கள்ல பெரிய தெங்கு தோட்டங்கள் அமைப்பதற்காக, தென்னன் தோட்டங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் எல்லாம் நாட்டி வைத்திருந்தார். அதனால அது தொடர்பான வினாக்கள் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்ப இது ஒரு 3வது வினாவுக்காக எதிர்பார்க்கிறோம். உலகின் விவசாயம், இலங்கையின் விவசாயம் தொடர்பாக நெற்பயிர், விலங்கு வேளாண்மை, தெங்கு பயிற்சிகை, இலங்கையோட தெங்கு பயிற்சிகை தொடர்பாக. சரியா? இனி அடுத்தது 4வது வினாவுக்காக தயாரிப்பு கைத்தொழில்கள் தரம் 10 5ஆம் பாடம். சரியா? தயாரிப்பு கைத்தொழில்கள். இந்த தயாரிப்பு கைத்தொழில்கள்ல நிறைய கைத்தொழில்கள் தந்திருக்கணும். நாங்க என்னத்தை முக்கியமா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மீன்பிடி, கப்பல் கட்டுதல், சுற்றுலா கைத்தொழில், இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமா படிச்சு கொள்ளலாம். கண்டிப்பாக தயாரிப்பு கைத்தொழில்கள்ல இருந்து ஒரு கேள்வி வரும். அது எந்த கைத்தொழிலுக்கு இருந்து வரும் என்று கேட்டா, நெசவு கைத்தொழில், இரும்பு கைத்தொழில், ரசாயன கைத்தொழில், மற்றது இலத்திரனியல் கைத்தொழில், நிறைய கைத்தொழில்கள் தந்திருக்கிறாங்க. சரியா? அதுல இருந்து சாய்ஸ் பண்ணி நான் சொல்லக்கூடியது கப்பல் கட்டுதல், மீன்பிடி, சுற்றுலாத்துறையை கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப அதுல இருந்து ஒரு 4வது வினா. சரி, 5வது வினாவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, புவியின் இயற்கை வளங்கள், இலங்கையின் இயற்கை வளங்கள், இது 2 பாடங்களும் தரம் 11க்குரியவை. 11ஆம் ஆண்டான் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம். சரியா? இந்த பகுதிக்கு இருந்து ஒரு வினா வரலாம். பெரும்பாலும் இந்த புவியின் இயற்கை வளங்கள், இலங்கையின் இயற்கை வளங்கள் பாடத்துல இருந்து இந்த வருஷம் வாரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா என்ன இயற்கை வளம் பற்றி அதிகமா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லினா மண். சரியா? மண்ணின் பயன்பாடுகள், மண்ணோட வகைகள், முக்கியமாக மண் அரிப்பு, மண் அகழ்வு, இந்த விஷயங்கள். சரியா? மண் அரிப்பு அண்மை காலத்துல எதிர்நோக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் வந்து கடல் நீர்மட்டம் உயர்தலும் மண்ணரிப்பும். அதனால மண்ணரிப்பால இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மண் அகழ்வு, சட்டவிரோதமான மண் அகழ்வுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த விஷயங்கள் ஒருக்கா பார்த்து கொள்ள வேணும் இந்த இயற்கை வளங்கள் பகுதியில. அதோட பாத்தீங்கன்னா கனிய வளங்களை அகழ்வதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் ஒருக்கா படிச்சு கொள்ள வேணும். இந்த பாடத்துல அந்த விஷயம் இருக்கு, நீங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? அதே மாதிரி வலுச்சக்தி பயன்பாடு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துல கடைசி பகுதியில அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன வலுச்சக்தி பயன்பாடுன்னு சொல்லிச்சுன்னா, மாற்று சக்தி. உதாரணமாக இலங்கையில இப்ப பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நீர் மின்சாரம், அதே மாதிரி காற்றாலை மூலம் மின்சாரம் பெற்றுக்கொள்றோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் மாற்று சக்தி தொடர்பான, சூரிய சக்தி தொடர்பான மின்சாரம். இந்த மாற்று சக்தி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய தீமைகள், பிரதிகூலங்கள் என்ன, இப்படிப்பட்ட விஷயங்களையும் வந்து இந்த இயற்கை வளங்கள் என்ற பகுதியோட சேர்த்து பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? ஓகே. இனி 6வது வினாவுக்காக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உலக சனத்தொகை, இலங்கையின் சனத்தொகை. இது தரம் 11ஆம் ஆண்டில 3ஆம் 4ஆம் அலகுகளாக இருக்கு. சரியா? உலக சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் சனத்தொகையால எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக வரலாம். சரியா? அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள், இப்ப உதாரணமா சீனா, இந்தியா போன்ற நாடுகள்
அதிக சனத்தொகை உள்ள நாடுகளா இருக்கு. ஆனா அபிவிருத்தி அடங்கி வருது. இந்த அபிவிருத்தி அடைந்து வர நாடுகள் சனத்தொகை அதிகமா இருக்கிறதால அவர்களால் அபிவிருத்தி அடைய முடியாம இருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன, ஏன் அபிவிருத்தி அடைய முடியல, சனத்தொகை கூடினா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாடப்புத்தகத்துல தெளிவாக இருக்குது. சரியா, படிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி இலங்கையின் சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் சனத்தொகையின் பரம்பல், அதாவது கிராமங்களுக்கு நகரங்களுக்கு இடையில சனத்தொகை வேறுபடுவதற்கான காரணம் என்ன, ஏன் கிராமங்கள்ல குறைவாகவும் நகரங்கள்ல அதிகமாகவும் இருக்கு. அதே மாதிரி இலங்கை சனத்தொகை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைனா சனத்தொகை முதுமை அடைதல். சரியா, சனத்தொகை முதுமை அடைதல் என்றா என்ன, அதால என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாடப்புத்தகத்துல இருக்குது. அந்த விடயங்களையும் இந்த சனத்தொகை பாடத்துக்காக படிச்சு கொள்ள வேணும். சரியா, இது 6 வினாக்களுக்கான விடைகள் விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன் என்னென்ன வரலாம் அப்படின்னு சொல்லி. சரியா, முதலாம் வினாவிலிருந்து 6ஆம் வினா வரைக்குமான விஷயங்கள். சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சொன்ன பிறகு சில மாணவர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைப்புகளை மேற்கொண்டு, அதே மாதிரி சில வழியில வாட்ஸ்அப்ல கூட சில வழியில மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் சொன்ன விடயங்களுக்கான நோட்ஸ் எங்களுக்கு தாங்க, அதே மாதிரி அதுக்கான கேள்வியல் விடைகள் இருந்தா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட நோட்ஸ் அதில் இல்லை அப்படின்னு சொல்லி. சரியா, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன் சொல்லிச்சுன்னா, நான் முழுக்க எங்களை பாடத்திட்டம் சிலபஸ் பாட புத்தகம் பாடத்திட்டத்தை வச்சு கடந்த கால பாஸ் பேப்பர் கடந்த கால வினாக்களை வச்சுதான் இந்த விடயங்களை எதிர்பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்னட்ட அதுக்குரிய நோட்ஸுகளோ அதுக்குரிய குறிப்புகளோ முழுமையாக இல்ல. ஒரு சில பாடங்களுக்கான விஷயங்கள் என்னட்ட இருக்கு. கட்டாய பாடங்களுக்கு எல்லாம் சில வழியில ஓகே எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடியான விஷயங்கள் என்னட்ட இல்ல. இப்ப நான் எடுத்துத்தான விஷயங்கள் எல்லாமே பாட புத்தகத்தில் இருக்கு. நான் உங்களுக்கு அழகோடு சேர்த்து சொல்றேன். 11ஆம் ஆண்டாம் 4ஆம் அழகு 5ஆம் அழகுன்னு சொல்லி அழகோடு சேர்த்து சொல்றபடியா நீங்க உங்களோட பாட புத்தகத்துல அந்த அழகுக்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க தேடி எடுத்து படிச்சு கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒன்றும் வெளியில இருந்து வர ஒரு விஷயமே இல்லை. எல்லாமே முழுக்க புத்தகம் தானே. அதனால புத்தகத்திலேயே படிச்சு கொள்ளலாம். சரியா, சரி, ஓகே. 7வது வினாவுக்காக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அபிவிருத்தி தரம் 11ஆம் ஆண்டு 5ஆம் அலகு அபிவிருத்தி. இந்த அபிவிருத்திக்கையும் என்ன அதிகமா வரலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இலங்கையோட தகவல் தொடர்பாடல் மற்றது தொழில்நுட்ப துறையில அண்மை காலங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அபிவிருத்திகள் தொடர்பாக வரலாம். சரியா, அதே மாதிரி இலங்கை அரசினால மேற்கொள்ளக்கூடிய நலன்புரி நடவடிக்கைகள், இப்ப அஸ்வஸ்மா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க இல்லையா, அது போல இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நலன்புரி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அபிவிருத்தியால ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் தொடர்பாகவும் அபிவிருத்தி என்ற பாடப்பகுதியில வரலாம். இது 7வது வினாவுக்காக எதிர்பார்க்கிறோம். சரியா, 8வது இறுதி வினாவுக்காக பாத்தீங்கன்னா, உலகின்ற மற்றது இலங்கையோட இயற்கை இடர்கள் இயற்கை அனர்த்தம் தொடர்பாக இந்த வினா மிக மிக வாய்ப்புகள் அதிகமான ஒரு வினா. தரம் 11ஆம் ஆண்டு 6ஆம் 7ஆம் அலகுகள்ல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்கள் பற்றியும் இலங்கையில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்கள் பற்றியும் இந்த பாடத்துக்கு கேள்வி வரும். அப்ப பாத்தீங்கன்னா அதிகமாக பாத்தீங்கன்னா நிலச்சரிவு வாரத்துக்கு மிக மிக வாய்ப்பு இருக்கு. ஏனென்று உங்களுக்கே தெரியும். சரியா, கடந்த காலங்களில் நடந்த அனர்த்தத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நன்றாகவே தெரியும். அதனால நிலச்சரிவு வர்றதுக்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரியா, அதை விட பாத்தீங்கன்னு சொல்லி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான காரணங்கள், நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பிரதேசங்கள், அங்க எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், அதை நாங்க எப்படி தடுக்கலாம், என்னென்று இழிவளவாக்கலாம், குறைக்கலாம், இந்த விஷயங்கள் தான் அதிகமாக வரும். இதை விட பாத்தீங்கன்னா புவி வெப்பமடைதல் மற்றது சூறாவளி வெள்ளப்பெருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்துக் கொள்ளலாம். சரியா, புவி வெப்பமடைதலும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. வெள்ளப்பெருக்கு அண்மையில் ஏற்பட்டது. சூறாவளி கூட உலகில அதிக அளவுல ஏற்பட்ட ஒரு தாக்கம் இந்த வருஷத்துல. சரியோ, அதனால இப்படிப்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் பற்றி ஒரு விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் 8வது வினாவுக்காக. சரியா, இவ்வளவு தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள். இதுல நான் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் 7வது வினாவில தான் அபிவிருத்தி வரும், 8வது வினாவில தான் இயற்கை இடர்கள் வரும் அப்படின்னு இல்லை. நான் சொன்ன கேள்விகள் எல்லாம் சில வழியில ஓடர் மாறி கூட இருக்கலாம். ஆனால் இந்தெந்த பகுதிகள் வினா அதாவது பேப்பர்ல அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லி இருக்கு. ஓகேவா, இப்ப இன்னும் கொஞ்சம் சோட்டா சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை விட இன்னும் சோட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னா, இந்த புவியின் சேர்க்கை தொடர்பான ஒரு கேள்வி வளமையாக கட்டாயம் வருவதுண்டு. தரம் 10ஆம் ஆண்டு 1ஆம் பாட அளவிலிருந்து. அதை நான் உங்களுக்கு வீடியோல முன்னுக்க சொல்லியிருக்கேன். என்ன படிக்க வேணும் புவியின் சேர்க்கையில அப்படின்னு சொல்லி அதை படிச்சு கொள்ளலாம். இயற்கை இடர்கள் மிக மிக அதிகமான வாய்ப்புகளை கொண்ட ஒரு பாடம். சரியோ, அப்ப இயற்கை இடர்கள், இலங்கையில இயற்கை இடர்களும் உலகின் இயற்கை இடர்களும் ஒருக்கா படிச்சு கொள்ளலாம். 2 கேள்வி. இதை விட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இயற்கை வளங்கள் இந்த வருஷம் வர்றதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புள்ள பாடம். சரியா, அப்ப மண்ணை பற்றியும் அந்த மண் அகழ்வு, மண்ணரிப்பு, கனியவள பயன்பாடுகள் தொடர்பாக ஒருக்கா பார்த்துக் கொள்ளலாம். 3வது. இதை விட 4வது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தயாரிப்பு கைத்தொழில்கள் வாரத்துக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு.
சரியோ? அப்ப மீன்பிடி, கப்பல் கட்டுதல், சுற்றுலா கைத்தொழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், படிச்சு கொள்ளலாம். ஆக குறைந்த இந்த 4 பாடங்களாச்சும் அதிகம் பெறதுக்கு வாய்ப்புகள் உள்ள பாடங்கள். 5வதா பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இலங்கையோட உலகினோட விவசாயம், தெங்கு பயிற்சியை வாரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரியா? ஆக குறைந்தது இந்த பாடங்களையாச்சும் நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு போயாக வரும். சரியா? ஓகே, மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.